இப்ப இவ்வளவு தூரம் செய்யறாங்க அப்படின்னா, அப்ப அந்த தணிக்கை குழு அரசியல் அழுத்தத்தின் காரணமாக இதை செய்தாங்கிறத நாம பார்க்கணும். வாய்ப்பு இருக்கான்னா வாய்ப்பு இருக்கு. இல்லன்னுலாம் சொல்லவே முடியாது. ஒரு தணிக்கை குழுக்கும், தளபதி படத்துக்கும் எந்த ஒரு நேரடி சம்பந்தமோ, போட்டியோ அங்க பிரச்சனையோ வரப்போறதில்ல. அப்ப பின்புலத்துல இருந்து இயக்கக்கூடியவர்கள் யார்? யார் அழுத்தம் குடுக்கக்கூடியவர்கள்? அரசியல் கட்சிகள். எந்த அரசியல் கட்சி இருக்குது? ஒண்ணு மாநிலத்துல அதிகாரத்துல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள். இன்னொன்னு மத்தியில இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள். மாநிலத்துல இருக்கக்கூடிய அரசியல் கட்சி போய் மத்தியில இருக்கக்கூடிய இந்த சென்சார் போர்டு, இந்த தணிக்கை குழுவை போயிட்டு நம்ம போய் வற்புறுத்த முடியுமானா முடியாதுதான். ஆனா நேரடியா முடியாதை தவிர்த்து இவர்கள் யாருடனும் கூட்டு சேர்ந்து மத்தியில இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ட்டயோ இல்லைன்னா இத மறைமுக ஒரு கூட்டணி வைத்திருக்கிறதா அடிக்கடி தளபதி சொல்ற மாதிரி அதனுடைய செல்வாக்குலயோ நீங்க போய் சொன்னா அது நடக்கும் தான். ஏன்னா மத்திய அரசுக்கும் இதுல ஒரு லாபம் இருக்குல்ல. இங்கு தளபதி அவர்கள் வாக்குகளை பிரித்தால், தளபதி அவர்களுக்கு வாக்குகள் அதிகம் விழுந்தால் அது திமுகவுக்கு மட்டும் இல்ல, பாஜகவும் தமிழகத்தில் கால் ஊனும் அப்படிங்கிற அந்த கனவை மறந்துட வேண்டியதான்.